ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறேன் ரிட்டர்ன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேட்ரியார்கி, த ஸ்ட்ராங்கஸ்ட் ரீஇன்கார்னேட் இன்டு இஸ் டிசெண்டன்ட் 1000 years later சாப்டர் 16 to 20 தான் பார்க்க போகிறேன். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடு இந்த மாதிரி நம்ம ஃப்ரேயா வந்து ஜீக்கி, அதாவது நம்ம ப்ரொட்டகனிஸ்டை வந்து கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ எபிசோட் ஓப்பனிங்கில் ஃப்ரேயா வந்து ஏதோ ஒன்று, ஆனால் போகும்போது இந்த மாஸ்டர் ஹெட்டுக்கிட்டே உன் ஆட்டிடியூட்லாம் வச்சுக்காத, ஸோ அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஜீக்கி வந்து எதுக்கு அப்படின்னு கேட்குறான். எதுக்கு கேட்குறேன்னா, அவர் யாருன்னு தெரியுமா, நீ மட்டும் ஏதாச்சும் பண்ண வச்சுக்கோ, அவர் நிற்கிற இடத்துலேருந்து உன்னை சாவடிச்சிருவாங்க, நீ ஒரு குழந்தை கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு ஃப்ரேயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு மாஸ்டர் ஹெட்டுக்கு முன்னாடி 2 காட்ஸ் மாதிரி இருப்பாங்களா, அப்போ அவங்க வந்து பார்க்கும்போது ஃப்ரேயா வந்து பார்வையில் தான் இருக்கான். ஸோ நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஃப்ரேயா சொல்லிட்டு தான் நம்ம ஜீக்கியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஜீக்கி வந்து இனி என்ன இவ்வளோ வயலண்ட்டாக பேசுகிறீங்க, நான் என்ன அவ்வளோ இதாவாக இருக்கே, நான் ஒரு அப்பாவி தெரியுமா அப்படின்னு ஜீக்கி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஃப்ரேயா வந்து நான் தான் பிளாக் டிராகன் காப் மெம்பர் ஃப்ரேயா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே சமன் பண்ணதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அப்படியே அட்டென்ஷனில் இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜீக்கி வந்து அசால்ட்டாக எப்படியும் போல் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ உள்ளே இருக்கிறவங்க வந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ நம்ம ஜீக்கியும் ஃப்ரேயாவும் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. உள்ளே போனதுக்கு அடுத்து நம்ம ஜீக்கி பார்க்குறான். இதானா அது இடம் இப்படி தான் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, ஏற்கனவே பார்த்த இடம் தான் அந்த மாதிரி தான் இருக்கான். அப்போ ஃப்ரேயா என்ன சொல்கிறாங்கன்னா, சொன்ன மாதிரி நான் லார்ட் ஜீக்கியை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அவ்வளோ நேரம் வந்து கீழே பார்த்துட்டு இருக்கும்போது எழுதிக்கிட்டு இருக்கார் அந்த ஹெட்டு. அப்போது அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தா, எதுக்காக அப்பர் கிளாஸ்மென்ஸை வந்து நீ அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா போன எபிசோடில் பார்த்து தான் தெரியும், நம்ம ஜீக்கி தான் 1 man ஆர்மியாக வந்து எல்லாத்தையும் அடித்து முடிச்சுருந்துருப்பான். ஸோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. நம்ம ஜீக்கி, ஏன்டா எல்லோரும் ஒரே விஷயத்த கேட்குறீங்க, சரி நான் ஒரு விஷயத்த கேட்குறேன், ஏன் நான் அவங்கள அடிக்கக்கூடாதா, அடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ரூல்ஸாக வச்சுருக்கீங்க, ஏன் அடிச்சிங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போ ஜீக்கி அசால்ட்டாக கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சார் அந்த ஹெட் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்களா. ஆமாம் நீ என்ன சொன்ன, இந்த இதில் வந்து டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகணும்னா 1 மாதம் ஃபுல்லாக சர்வே ஆகணும் இந்த பாய்சன் ட்ராக் மவுண்டனில், அப்புறம் உன் கையில் அந்த கிறிஸ்டல் ஹாபை வச்சு நீ சர்வே பண்ணணும், அவ்வளோதானே. நான் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணேன், நான் வேறு எந்த கண்டிஷனும் மீறின மாதிரி எனக்கு தெரியலையே. அது போக என் ஆக்ஷன்ஸனை தடப்பட்டு போனதா, அது போக நான் செஞ்சதில் வந்து எந்த ரூல்ஸும் பிரேக் பண்ண மாதிரி எனக்கு தெரில. அப்படி ஏதாவது ஒன்றுனா நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து கேஷுவலாக அடித்து போட்டேன். அவங்க அவ்வளோ வீக்காக இருந்தாங்க, அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, நீ ரூல் சொல்லலைன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து தனாவட்டா ஜீக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஃப்ரேயாக்கு இவட வாயை மூட சொல்ல ஜீக்கி அப்படின்னு வந்து ஃப்ரேயா வந்து ரொம்ப நடுங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ பேச லாட்ரா அப்படின்னு. அப்போ அந்த ஃப்ரேயா வந்து லார்ட் ஜீக்கி என்ன இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஜீக்கி எதை பற்றி கண்டுக்காமல் அமைதியாக இருக்கான். இது வந்து அந்த மாஸ்டர் ஹெட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்டிமேஷன் விடுறாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய ரெட் கலர் டிராகன் இருக்குது, அதாவது ஒரு கில்லிங் இன்டர்ட் மாதிரி. அப்படி ஜீக்கி மேலே விடும்போது ஜீக்கி வந்து அசால்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த சைட் ஃப்ரேயானால வந்து அது தாக்கு பிடிச்சி நிற்க முடியல. இது என்ன இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, இந்த ப்ரெஷரில் நம்ம இறந்துருவோமே அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஜீக்கியை காமிக்கிறாங்க. என்னடா த்ரெட்டன் பண்ணுறதுக்கு தான் நீ கூப்பிட்டியா, ரொம்ப கடுப்பாக வருது அப்படின்னு ஜீக்கி கத்திக்கிட்டு இருக்க. அந்த நேரத்தில் இது வந்து அந்த ஹெட்டுக்கு ஷாக்கு அப்படின்னு. சரி எதுக்காக வந்து என்னை சமன் பண்ண, சும்மா வந்து இந்த விஷயத்துக்கு தான் சமன் பண்ணியா அப்படின்னு வந்து டைரெக்டாக வந்து ஜீக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம் யார் தான் நீ அப்புறம் வந்து அந்த ஹெட்டு கேட்குறாங்க. என்னது அப்படின்னு ஜீக்கி கேட்குறான். அதாவது ரிப்போர்ட் வச்சு பார்த்தா நீ அப்பர் கிளாஸ்மேன் கூட டிஃபீட் பண்ணல, ஆல்சோ அந்த கோலமையும் நீ டிஃபீட் பண்ணியிருக்க, அது போக என் முன்னாடி நீ இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படி வந்து ஹெட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. ஜீக்கி எப்போ போல கேஷலாக அப்புறம் அப்படின்னு தான் இருக்கான். அது போக எப்படி ஒரு இல்ஜிட்டிமேட் சைல்டுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் அப்டேன் ஆகும், நீ என்ன பண்ண சொல்லு. என்னது என் பவருக்கான ரீசனா, சிம்பிள், ஏன்னா அது நான் தான்டா என் பவர் அப்படின்னு ஜீக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த ஹெட்டு கிளான், இந்த சைடு அந்த கிளான் ஹெட்டு அப்படியே ஜீக்கியை வந்து எடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் எப்படிப்பட்டாள்னு. ஜீக்கிய பார்க்குறேன்னா பார்த்துக்கூட எனக்கு என்னடா அப்படின்னு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான்.
உன் ஆட்டிடியூடு ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீ அந்த கோலமை டிஃபீட் பண்ணதுக்காக நான் உனக்கு கண்டிப்பாக ஒரு ரிவார்ட் கொடுத்து தான் ஆகணும். அது போக அந்த ரிவார்டு என்னென்னா, நீ ட்ராகன் ட்ரெஷர்லேருந்து ஒரு ஐட்டம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ட்ராகன் ஹாலில் செகண்ட் ஃப்ளோரில் போய் உனக்கு தேவையானதை போய் அந்த நாலேஜ் எடுத்துக்கலாம். இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணோம் அப்படின்னு அந்த கிளான் ஹெட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இல்லை ரிவார்டா, இங்கே என்ன நடக்குது அப்புறம் ஃப்ரேயாக்கு தான் அது. ஏன்னா இவ்வளோ தடவட்டா பேசியும் இந்த மாதிரி கிளான் ஹெட் ஒன்றுமே பண்ணாமல் இருக்காங்களே, என்ன நடக்குது இது. அது போக அந்த ட்ராகன் ஹால், அது போக அந்த ட்ராகன் ஹால் ட்ரெஷர்லாம் வந்து ரொம்ப ரேரான கலெக்ஷனு. அது 1000 இயர்ஸாக வந்து அப்படியே பொத்தி பார்த்தது எல்லாமே பேட்ரியாக்கிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சது. அது போக அந்த ட்ராகன் ஹாலில் எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது. அது வந்து ஃபர்பிடனாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஷரா ஜீக்கிக்கா அப்படின்னு அவங்க முழிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது போக அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா 2 விதமான ரிவார்டு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னென்னா வெப்பன் இது பார்த்துக்கலாம். அதாவது ஜீக்கிக்கு பிடிச்ச எந்த வெப்பன் வேணால் அந்த இடத்துல போய் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல இருக்க எல்லா வெப்பனும் லெஜெண்டரியாக இருக்கும். மெடிசன் இருக்கும், ஆக்டிஃபேக்ட் எல்லாமே இருக்கும். எல்லாமே லெஜெண்டரி லெவலில் அந்த ட்ராகன் ட்ரெஷரில். இன்னொன்று ட்ராகன் ஹாலில் பார்த்தா எல்லா விதமான நாலேஜ் புக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸில் வந்து எல்ட்ராகன் ஃபேமிலி மட்டும்தான் போகிற மாதிரி ஒரு எக்கச்சக்கமான ஸ்ட்ரிக்டான மேனேஜ்மெண்ட் இருக்குது. சில பேருக்கு மட்டும்தான் இந்த இடத்துல பர்மிட் இருக்குது. அதுலேயும் வந்து இந்த அப்பர் கிளாஸ் சொல்லுவாங்களா, அதாவது நம்ம ஹீரோ இல்ஜிமேட் சைல்டாக இந்த டேரக்ட் பிளட் லைன்லேயே வந்து போகிறதுக்கே சில பேருக்கு தான் தகுதி இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஜீக்கியை வந்து போக சொல்லியிருக்காங்களே, அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஃப்ரேயா வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம். இவன் இவ்வளோ ரூடாக இருந்தும் இவனோட ஜட்ஜ் பண்ணி இவன் அவ்வளோ எக்ஸலண்ட்டாகவும் இருக்கான். அப்படி இவன்ட்டு அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு ஃப்ரேயா வந்து ஜீக்கியை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறேன், அது ஒரு ரிவார்டாக இருந்தால் மேபி எனக்கு 2த்தையும் சேர்த்து கொடுக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அவ்வளோதான் கிளம்புங்க அப்படின்னு கிளான் எடுத்து சொல்கிறாங்களா. ஏன்னா அவ்வளோதானா, நான் எக்கச்சக்கமாக பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ திருப்பி பேசிக்கிட்டு இருக்கானா. இங்கிட்ட வந்து ஃப்ரேயாவுக்கு அப்படியே பயம் வருது. லாட்சிக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களை வெயிட் பண்ண ரொம்ப ஹார்டர். அது டேரெக்டாக உங்கள்கிட்ட ரிவார்ட் வாங்குறது ரொம்ப எங்களுக்கு வந்து பெருமை. எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு மாஸ்டர் அப்படின்னு வந்து ஃப்ரேயா வந்து சிரிச்சுக்கிட்டு ஜீக்கியை வந்து காலரை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜீக்கி பார்த்துட்டு இருக்கான். வாங்க ஜீக்கி வெளியே போகலாம் அப்படின்னு வந்து ஃப்ரேயா ஜீக்கியை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி அப்புறம் நான் இன்னும் ஒன்று தான் சொல்லணும் அப்படின்னு ஜீக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் இழுத்துட்டு போகும்போது கூட ஜீக்கி பேசிக்கிட்டு தான் இருக்கான். அது என்னன்னா, நீ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உன்னோட எமோஷனை கில் பண்ணுறியோ அவ்வளோக்கு நீ கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆக மாட்டேன். நீ ஸ்ட்ராங் ஆகலாம் அது என்ன நான் ஒன்ட்டே சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து ஜீக்கி சொல்லிட்டு போகிறான். ஒரு அட்வைஸை போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கான். இந்த கிளான் ஹெட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு இமேஜினேஷன் ஃபைட் மாதிரி, அதாவது அவங்க ஒரு பெரிய ரெட் ட்ராகன் மாதிரி இருந்துச்சா, நம்ம ஹீரோவோட ட்ராகன் வந்து பெரிய ஒரு ஸ்டோன் ட்ராகன் நினைக்கிறேன். அது வந்து அந்த ட்ராகன், அதாவது அங்கே இருக்கிற அந்த கிளான் ஹெட்டை வந்து காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி வந்து ஃப்ரேயா வந்து கொஞ்சமாச்சும் வாய மூடுறா, நம்ம கிளம்பிடலாம் மாஸ்டர் ஹெட் கிளம்பிட்டேன் அப்படின்னு போகும்போது இங்கிட்டு மாஸ்டர் ஹெட்டும் வந்து என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து அந்த மாஸ்டர் ஹெட் வந்து நான் இவ்வளோ என்ன சொன்னல ஒரு இமேஜினேஷன், அது வந்து மாஸ்டர் ஹெட்டுக்கும் அந்த ஒரு லைட்டான ஆறா போயிருக்கு. அவருக்கு புரியல இது என்ன ப்ரெஷர் என்னது இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த சைடு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசில், கிளான் ஹெட் மாஸ்டர் முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பண்ணுவாங்க. அது போக நீ என்ன, நான் அவ்வளோ தூரம் சொல்லி வச்சும் நீ உள்ளே போய் உன் வேலையை காமிக்கிற பற்றியா அப்படின்னு வந்து ஃப்ரேயா வந்து பயந்துக்கிட்டு ஹீரோவை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் என்னால் அமைதியாக இருக்கிறாலும் அமைதியாக இருக்க சொன்னீங்க, அவ்வளோதானே. என்னை நானே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சேன், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணேன், அது பார்த்தாதா அப்படி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ வந்து வெட்டு ஒன்று துண்டுன்னு அடிச்சுட்டு வந்திருப்பான், அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். என்னது அப்படி இருக்கியா உனக்கு கொஞ்சமாச்சும் லாங்குவேஜ் ஒரு பொலைட் ஏதாச்சும் இருக்காடா. அது போக மாஸ்டர் கிட்ட போய் என்ன பேசணும் ஒரு இது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, நான் பேசக்கூடாதா, எப்படி இருந்தாலும் வந்து அவன் என்னோட பேரண்ட்டில் ஒரு ஆள் தானே அப்படின்னு வந்து ஜீக்கி கேஷுவலாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் யார் தான் இவன் எபிலிட்டிக்கு பிஹேவ்க்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து ஃப்ரேயா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ நீ எப்படி இருந்தாலும் ஒரு ஆர்டினரி சைல்டு இல்லைன்னு தெரியுது, யார் தான் நீ அப்படின்னு வந்து ஃப்ரேயா கேட்குறாங்களா. யாருன்னா கேட்டீங்க, நான் தான் சொன்னேன்ல நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு தெரியும் ஹீரோ வந்து ஒரு ரீஇன்கார்னேட் பர்சன்னு, பட் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதான் நம்ம ஹீரோ வந்து நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரேயாவும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த ஏஷியன் ட்ராகனோட அப்போ தான் நாங்கள் எல்லோரும் வந்து அந்த ஏஷியன் ட்ராகன் பிளட்டை வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போதே குடித்தோம். அதுலேருந்து பெருசாக பவர் வராது, அதாவது மாஸ்டர் ஹெட்டளவு வந்து வராது. இருந்தாலும் இவனோட கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, யார் தான் இவன் எப்படி இவ்வளோ கேஷுவலாக அந்த மாஸ்டர் ஹெட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படி ஃப்ரையா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பார்க்குற, ஏதாச்சும் மேட்ரா, ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு. அப்போ வந்து நம்ம ஜீக்கி வந்து கேட்குறான்,
ஆமாம் எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, நான் இவனோட ரெக்கார்ட்ஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஃப்ரேயா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ எந்த ரிவார்டு எடுக்க போகிற, அதாவது அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அந்த டிராகன் ஹாலுக்கு போறியா இல்லைனா டிராகன் ட்ரெஷரிக்கு போறியா அப்படின்னு ஃப்ரேயா கேட்கும்போது இப்போ நம்ம ஹீரோ இப்போ தான் குழந்தை மாதிரியே பேசுகிறது, என்னன்னா எனக்கு எங்கேயுமே கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாடா. முடியாது அப்படின்னு ஃப்ரேயா சொல்கிறாங்க. சே அப்போனா ஒரு பயனும் இல்லை, சரி எதாவது பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ எதாவது சூஸ் பண்ணியிருக்கானா, அஃப்கோர்ஸ் அது நாலேஜ் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு பின்னாடி அப்போ ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. பார்த்தா 7 வருஷம் அவனை தனியாக ஒதுக்கி வச்சிட்டாங்க. இந்த சின்ன பசங்க நாலேஜ் எதுவுமே தெரில, இதெல்லாம் தெரிலனால அவனை ஒதுக்கி வச்ச மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி லாகியஸ் குடுக்குன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. என்னால் நம்பவே முடியல, நானும் அந்த டிராகன் ஹாலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு லாகியஸ் சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓ நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஆமாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு லாகியஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக அந்த ஸ்ட்ரைக் டிராகன் காம்பட் ஆட்டம், அப்புறம் அந்த நொட்டரிங் டிராகன் ஸ்பியர் ஆட்டம் என்னால் கற்றுக்க முடிஞ்சா அது எவ்வளோ அமேசிங்காக இருக்குது தெரியுமா. இது ஒரு பெஸ்ட் சான்ஸ் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு, ஏன்னா நம்பவே முடியல இந்த மாதிரி ஒரு ரிவார்டு தருவாங்க, இது ரொம்ப லக்ஸரியான ரிவார்டு அப்படின்னு நம்ம லாகியஸ் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இன்னும் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ லாகியஸ் பின்னாடி பார்த்தா லைக்கா நிற்கிறாங்க. லைக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அது போக உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அது டைம் லிமிட்டு. ஸோ அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே அவனால் எவ்வளோ அங்கே கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்கணும், அதனால் தீரா வேலை செய்யணும் குமார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது லிமிட் இருக்குமா அப்படின்னு ஜிக்கி கேட்குறாங்க. ஆமாம் அது ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு தான் நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்குது, அது போக அங்கே பேசிக் ரூல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹீரோவுக்கு செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறத பற்றி யாருக்கும் தெரியாது. அது போக உன்னால் ஒரு புக்கை பாரோ பண்ண முடியும், மற்ற புக்கெலாம் டைம் லிமிட், உன்னால் அங்கே எவ்வளோ ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ ரீட் பண்ண முடியும், அது போக உன்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த டைமில் படிக்கணும், டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சார் அந்த 2 கேரக்டர் இருப்பாங்களா, நான் பேரை மறந்துட்டு நீங்கள் நான் வச்சிங்கன்னா சொல்லுங்கள். அப்போ நம்ம ஜிக்கி அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது லைக்கா என்ன கேட்குறாங்கன்னா, அது போக ஜிக்கி நீங்கள் இந்த டிராகன் ஹாலா இல்லை டிராகன் ட்ரெஷரியா எதை நீங்கள் எடுத்துருக்கீங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் டிராகன் ட்ரெஷரி தானே எடுத்துக்கிட்டீங்க, நான் உங்களுக்கு தான் நாலேஜ் அதிகமாக இருக்கே அப்படின்னு லைக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. ஆக்சுவலாக நான் அதை கன்சிடர் பண்ணேன், ஆனால் நாலேஜ் தான் இப்போ எனக்கு முக்கியமாக தேவை அப்படின்னு ஜிக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக நான் கேள்விப்பட்டு செகண்ட் ஃப்ளோரில் ரொம்ப ரேரான புக்ஸ் இருக்குமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட அப்படின்னு லைக்கா ரொம்ப நாலேஜா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பாவியாக குழந்த மாதிரி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஒரு மேப் காமிக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கிற செட்டு மாதிரி அது எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளோர் அதிகமாக போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரேரில் புக்ஸ் கிடைக்குமா. நாங்கள் என்ன கேள்விப்பட்டேன்னா அது ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு செகண்ட் ஃப்ளோருக்கு ரொம்ப பெரிய கேப் இருக்குமா, அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு லைக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் நீ மட்டும் செகண்ட் ஃப்ளோர் போறியா நான் போக முடியலையா அப்படின்னு அப்பாவே வாய்க்குள்ளே விரல் வச்சுக்கிட்டு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி அதான் இருந்தானே நான் டவுட் பண்ண மாட்டேன், எனக்கு தேவையானது என்னென்னா இந்த லைட்னிங் கிரேட் ஸ்வாட் டெக்னிக்கோட பெட்டராக ஏதாச்சும் கிடச்சா போதும் அப்படி லைக்காக சொல்லிட்டு இருக்கோம். ஜிக்கி அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு ஜிக்கி நான் சொல்கிறது கேட்குறியா இல்லையா, நீ எங்கே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறதோட இந்த சீன் கட் ஆகுது. அப்போது எல்லாரும் அதுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்க கார்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இந்த பில்டிங்கை பற்றி தெரியும்ல, அங்கே எவ்வளோ டைம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு மொத்தம் 5 மணி நேரம் இருக்குது. ஸோ அந்த 5 மணி நேரம் டைம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், 5 மணி நேரம் முடிஞ்ச உடனே வெளியே வந்துடணும் அப்படின்னு அந்த கார்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால் சொல்ல முடியல இது ஷார்ட்டாக பெருசாக உள்ளே போய் நான் தான் தெரியும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு லைக்கா ஆமாம் அது போக இது எவ்வளோ பெருசுன்னு தெரில அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்னதாக கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி அது போக நீ எந்த மாதிரி புக்கை பாரோ பண்ண போகிற, ஏன்னா இங்கே டைம் லிமிட்னால நீ எதை பண்ண போகிற, ஆனால் நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு லைக்காக சொல்லிகிட்டு இருக்காங்களா. இங்கிட்ட நம்ம ஜிக்கி சரி பாப்பா அப்படின்னு சொல்லும்போது லாகியஸ் படிக்கணுமா அப்படின்னு இருக்காங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா டேலண்டட் பீப்புள்ஸுக்கெல்லாம் மல்டி டேலண்ட் இருக்கா, அதாவது எக்கச்சக்க புக்கு அட் டைமில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போக என் கோல் என்னென்னா ஒரு நல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம லாகியஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ உள்ளே போய் பார்த்தா பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்குது ஒப்பா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரை சுற்றி எக்கச்சக்கமான புக்கு அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போ எல்லோரும் பார்த்துட்டு வா இதுதான் இந்த டிராகன் ஹாலா அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜிக்கி மேலே பார்க்குறான். வா இது எதிர்பார்த்த அளவு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி பாப்பா அப்போ இங்கே நாலேஜுக்கு பஞ்சம் கிடையாது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக இது எனக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அவளோட ஃப்ளோரை நோக்கி போயிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்னடா நடக்குதுங்க அப்படி ஜிக்கி கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா
நம்ம ஜிகி இருக்கிற எல்லா புக்கையும் எடுத்து வச்சிருக்கா. இல்லை இல்லை இல்லை, இது என்ன ரிஃப்ட்டு, இது என்ன கேஸ், என்ன மேஜிக்கா, என்ன சொல்கிறாங்க, ரொம்ப இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கே அப்படின்னு ஜிகி எல்லாத்தையும் தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். 1000 வருஷத்தில் இவ்வளோ மாறிடுச்சா? ஸோ என்ன 1000 வருஷம் என்ன ரொம்ப பெரிய டைமு. இந்த உலகமே 1000 வருஷத்தில் ஏதோ மாறின மாதிரி இருக்கே. ஏதோ வருதான்னு சொல்கிறாங்க, போதான்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த உலகம் இன்னொருத்தோட உலகத்தோட கனெக்ட் ஆகிருக்காம என்னடா சொல்கிறாங்க இதில் அப்படின்னு ஜிகி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜிகி தவந்து போய் இன்னொன்று புக் எடுக்கிறாங்க. சுமார் ஒரு 900 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ டைமென்ஷனில் ஒரு கீறல் ஏற்படுத்து ஒரு பெருசாக ரிஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து எக்கச்சக்கமான அதர் வேர்ல்டர்ஸு உள்ளே வராங்களா. அவங்க பேர் வந்து ரிலிம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கேஆஸ் ரிலிம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன அது போக அந்த மான்ஸ்டர் உள்ளே வந்துச்சுன்னா அது வாட்டுக்கு இஷ்டத்துக்கு போய் கண்ணில் படுறதெல்லாம் அழிக்கிறாங்களாம். இதில் வந்து என்கிட்ட இருக்காது, ஐ மீன் என்னோட எல்ட்ராகன் ஃபேமிலி வந்து சண்டை போட்டு அதை இது பண்ணி வச்சுருக்காங்க, தடுத்து வச்சுருக்காங்க. அந்த கலவரத்தில், அதாவது அந்த மான்ஸ்டரோட ஃபைட் பண்ணும்போது 4 பவர்ஃபுல்லான வாரியர்ஸ் வந்திருக்காங்க. அந்த பவர்ஃபுல் வாரியர்ஸ் வந்து இந்த எல்ட்ராகன் ஃபேமிலியில் மேரேஜ் ஆகிருக்காங்களா. சரி, அப்போ அதனால தான் வந்து இது எல்லாமே நடந்திருக்கு போல். இவங்கெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு ஃபவுண்டேஷனா அப்படின்னு ஹீரோ எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அது போக இப்போ தான் எனக்கு அது தெரியுது, ஏன் வந்து அந்த போர் வந்து இவ்வளோ ஆங்க்ரியாக ரொம்ப ஜெயிண்டாண்டிக்காக ஒரு பூயிஸ்ட் மாதிரி இருக்குன்னு இப்போ தான் புரியுது. அதே மாதிரி லைக்கா அவளும் எப்படி அந்த தண்டர் எனர்ஜியை வந்து உள்ள உடம்புலேருந்து வெளியே சர்க்கிள் பண்ணா. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி அதர் ஃபேமிலிஸு ப்ளஸ் அந்த ரிஃப்டோட எஃபர்ட் தானா. ஓ, அது போக இந்த அதர் வேர்ல்டர்ஸோட ஆர்ஜின்னு அவ்வளோ நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு ஜிகி இவ்வளோ நேரம் அவனுக்கு தன்னைத்தானே வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஓ, இதான் மேஜிக்கா, இது புதுசாக ஒன்று இருக்குது. அப்போ இந்த மாதிரி அதர் வேர்ல்டர்ஸ் வந்து மேஜிக்கலை யூஸ் பண்ணுவாங்களா? அப்போ இது சூப்பராக இருக்குமே. இந்த புக்கில் இருந்து நான் கற்றுக்க முடியாதா? ஐயோ, வேறு எதுவுமே இல்லை போல். அதில் நார்மலாக ஹிஸ்ட்ரி புக் தானே, இதுலலாம் இந்த மாதிரி அற்புதமாக இருக்கே, இதை நான் எப்படியாச்சும் பார்க்கணும், அந்த மேஜிக் எப்படியாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜிகி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு காற்றுல ஏதோ ஒரு வேவ் மாதிரி போயிட்டுருக்கு. அதில் பார்த்தா கொஞ்சம் அமைதியாக இருப்பா, கத்தி பேசக்கூடாது, இது லைப்ரரி, இந்த பில்டிங்கில் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு வாய்ஸ் மட்டும் ஜிகி காதில் கேட்குது. என்னது வெறும் சவுண்டு, என்னது இங்கே யாரோ பேசுகிறாங்க ஆனால் ப்ரெசன்ஸே இல்லை, ஒருவேளை இதான் மேஜிக்கோ, அப்போ இது ஏதோ டெக்னிக்கா அவங்க வாய்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஜிகி வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு என்னென்னா அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு தெரிலையே அப்படின்னு ஹீரோ அங்கிட்டு இங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு இருக்கும்போது ஒரு புக்கு மட்டும் பறக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எக்கச்சக்க புக்கு பறக்க ஆரம்பிக்குது. என்னது இது, எல்லாம் பறக்குது அப்படின்னு ஜிகி வந்து ஆச்சரியப்படுறான். ஏன்னா நம்ம ஜிகி வந்து எப்படி சொல்ல, ஒரு வெறும் ஸ்வாட்ஸ்மேனு, அவனுக்கு இந்த மேஜிக்கு ரிஃப்ட் எதுவுமே தெரியாது. இது எல்லாமே அவனுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. கத்திக்கிட்டு இருக்கான் சூப்பராக இருக்குன்னு. வா, அதில் ஏதோ த்ரெட் இருக்கே, ஓ அதான் சோர்ஸ் ஆஃப் இதான், அந்த த்ரெட் வச்சு தான் இந்த இதில் மூவ் ஆகுதா, வா என்ன இன்ட்ரெஸ்டிங்காக டெக்னிக்கு, இது எப்படி பண்ணுறாங்க நான் பார்த்தே ஆகணும் அப்படி ஜிகி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ கடைசியாக வந்து ஒரே ஒரு புக்கு அந்த கைத்தை போட்டு இழுக்கும் போது, இதை எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கடா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கடா, இந்த புக்கை நான் விட மாட்டேன், காமிடா நீ எங்கே இருக்க, காமிடா, நான் அதை பார்க்கணும் அப்படி ஜிகி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைட்லேருந்து காமிக்கிறாங்க, ஒருத்தவங்க அங்கிட்டு உட்காந்து வெறும் கையை மட்டும் வச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தா ஜிகியை சுற்றி ரோப்பு வச்சு கட்டி வச்சிட்டாங்க. ஜிகிக்கு என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போது, தம்பி இது க்ளோசிங் டைமு, கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜிகி அந்த செகண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் வெளியே தள்ளி விடுறாங்க. நம்ம ஜிகி அப்படின்னு கத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா கடைசியாக அந்த டோரை திறந்து நம்ம ஜிகியை வெளியே தள்ளி விடுறாங்க. என்ன இரு அப்படின்னு சொல்லும்போது ஜிகி அப்படியே பறந்து போய் உழுக போகிறான். அதை சமாளித்து அப்படியே ஒரு ஸ்டான்ஸ் மாதிரி உட்காந்து நின்றுக்கிட்டு இருக்கான். இது டவுட்டே இல்லை, இது மேஜிக் தான். எனக்கு கொஞ்சம் ப்ராப்பராக காமிக்கிறா, நான் அதை பார்க்கணும்டா, அது எப்படா பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஜிகி வந்து அங்கே கத்திக்கிட்டு இருக்காடா. பின்னாடி லாங்குவேஜ் வந்து லார்ட் ஜிகி என்னாச்சு அப்படின்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கேட்கல, அந்த மேஜிக்கை காமிக்கிறா, எப்படா அதை பண்ணுறீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு வந்து அதை பார்த்தியா சூப்பராக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது தெரியுமா, அதை பார்த்தியா எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம ஜிகி மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்களா. இங்கே லைக் அதை பார்த்துட்டு அவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே தள்ளி விட்டுருக்காங்க, அதை பற்றி நீ யோசிக்கல, என்ன பண்ண நீ அப்படி உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே தள்ளுறதுக்கு அப்படின்னு லைக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தா, அப்போ இங்கிட்டு பார்த்தா நம்ம லாகியஸ் வந்து, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கை வந்து வாங்கியிருக்கேன், இதில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் வாட்டர் ஸ்பியர் ஹார்ட் இருக்குது, இது வந்து சிம்பிளாக இருக்குது ஆனால் நல்லா இருக்குது இந்த டெக்னிக் அப்படின்னு வந்து லாகியஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நானும் கொஞ்சம் டெக்னிக்கை கற்றுக்கிருக்கேன், இதில் பார்த்தா ஸ்வாட் ஹார்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதாவது வின் ஃப்ளார் இருக்குது, இதை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இந்த உமன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் அப்புறம் இவர் பேர் நான் வந்துச்சு ராம்டான்னு. இவர் என்ன சொல்கிறான்னா, நானும் எல்ட்ராகன் ஸ்டைலில் வந்து ஒரு கார்டியன் ஸ்வாட் ஆர்ட்ஸை வாங்கியிருக்கேன், இது வந்து நல்லா டிஃபென்ஸுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ராம்டன் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் நான் தானேப்பா ப்ரீவியஸ் லைஃப்பில் வந்து செஞ்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இது எல்லாத்துக்கும் விதப்பட்ட நம்ம ஹீரோ தானே, ஸோ அவனுக்கு தெரியாதா. சரி லைக் நீ என்ன சூஸ் பண்ணிக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஓ அதுவா, நான் வந்து இதாக எடுத்திருக்கேன், இதான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ரியாக்கி வந்து கிரியேட் பண்ண ஸ்வாட் ஆர்ட் அப்படின்னு காமிக்கிறாங்க. இது நம்ம ஹீரோ தான் கிரியேட் பண்ணது. அது போக இது வந்து ஹெவன்லி வேவ் கிரேட் ஸ்வாட் ஆர்ட் ரிவர்ஸ், இது வந்து நல்ல 15th ஹெட் மூலமாக இது நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அதனால் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும், இது ரிசர்ச்சுக்கும் நல்லா இருக்கு, நான் இதை தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு லைக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ 15th ஹெட்டா, அது யார் அந்த 15th ஹெட் தெரியல, திரும்பி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ட்ராகன் பிரீத்து ட்ராகனோட காம்பட் ஆர்ட் அதெல்லாம் அந்த 15 ஹெட் தானே கிரியேட் பண்ணது அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக இது எல்லாமே, அதாவது இந்த ட்ராகன் ஹாலில் இருக்க எல்லாமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் இருக்குது. பட் வந்து இது எல்லாமே இம்ப்ரூவேஷனாக இருக்குது. அதாவது நம்ம யூஸ் பண்ண ஹீரோ, அதாவது நம்ம ஹீரோ யூஸ் பண்ணதோட இது கொஞ்சம் இம்ப்ரூவ் இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இதுக்கு எல்லாம் காரணம் அந்த 15th ஹெட் தானா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. ஆனால் இது எனக்கு போர் அடிக்கல, நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்குது. சரி பாப்பா அடுத்து என்ன நடக்குது அப்படி ஜீக்கி நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த ட்ராகன் ஹாலை பார்த்துக்கிட்டு. அப்புறம் 5 வருடத்துக்கு கழித்துன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோஸுக்கெல்லாம் 5 வயசு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அப்போ வந்து அங்கேருந்து 2 பேர் வந்து கத்துறாங்க, லேடி லைக்கா லார்ட் ஜிகி எல்லாம் ட்ரைனிங் கிரவுண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது லேடி லைக்கா தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சைடு பார்த்தா லேடி லைக்காவோட ஏஜ் 12 அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்புறம் இந்த சைடு ஒரு ஃபோர்ட்டுக்கு வெளியே பார்த்தா நம்ம ஹீரோவை சுற்றி 3 பேர் இருக்காங்க, ராம்டான், லாகியாஸ், அப்புறம் அந்த பொண்ணு பேர் மறந்துடுச்சு. இப்போ நான் வந்துட்டு நினைக்கிறேன், நான் அவங்களே பேர் கொடுத்துட்டாங்க. அப்போ தான் காமிக்கிறாங்க ஜீக்கி எல்ட்ராகன் ஏஜ் 12. அப்போ அதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க, அதாவது இத்தனை 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்காங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு காமிக்கிறது ஜீக்கி எல்ட்ராகன் லெவல், ஜீக்கி எல்ட்ராகன் ஏஜ் 12 அப்படின்னு காமிக்கிறாங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரில் இந்த மாதிரி மாஸ்டர் ஹெட், அதாவது அங்கே இருப்பாங்கல்ல எல்ட்ராகன் ஃபேமிலியில் இருப்பாங்கள்ல, போன இதில் பார்த்தோம்ல அவங்கள வந்து காமிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன ஸ்பெஷல் ரிஃப்ட்டு அப்பியர் ஆயிடுச்சா அப்படின்னு அவர் கேட்குறாங்க. அப்போ இந்த சைடு ஒரு கேரக்டர் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுன்னு சொல்லும்போது, அதாவது நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணளவு என்ன தெரியுதுன்னா, அந்த இடத்துல 80% ஆஃப் ரஃப்லி மேஜிக் வாட்டர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த ரிஃப்ட்டுக்குள்ளே இருக்குன்னு நாங்கள் வந்து தியரிக்கலாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. இவங்க தான் கேப்டன் ஆஃப் பிளாக் ட்ராகன் கிராப்ஸ் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படி, ஓ அப்போ அது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரபிள்ஸமான ஸ்பாட்டில் வந்துருச்சா, அதுவும் அந்த 80% ஆஃப் மேஜிக் வாட்டரும் இங்கே தான் வந்து லொக்கேஷன் இருக்கா அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அதை பற்றி சொல்கிறாங்க, யாரெல்லாம் அந்த தண்ணியை குடிக்கிறாங்களோ, அதாவது அந்த மேஜிக் வாட்டரை குடிக்கிறாங்களோ அவங்களாம் மேஜாக மாறலாம். அந்த மாதிரி மேஜாக மாறுறவங்களோட பவர் வந்து திரும்பி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அந்த மேஜிக் வாட்டரை குடித்தா போதும். அதுக்கு ஈஸியாக மானா மற்ற சோர்ஸ் ஆஃப் பவரு எல்லாத்தையும் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும், இந்த உலகத்துலேயும் ஒரு பெரிய ரெவல்யூஷனே க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சேம் டைமில் சில டெரிட்டரியில் மட்டும் இந்த தண்ணி வரும். இதுக்காக எக்கச்சக்கமான வார்லாம் நடந்திருக்கு. இது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி வரும், அது வந்து மேஜிக் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க. அது சின்ன அமௌண்ட்டில் தான் கிடைக்கும், ஆனால் அந்த அமௌண்ட்டில் கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்ட்ராகன் டெரிட்டரியில் இந்த மாதிரி ஒரு மேஜிக் ஸ்ப்ரிங் இதெல்லாம் வந்தது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி மேஜிக் ஸ்ப்ரிங்கோட ஓனர்ஷிப்புக்கு யாருமே ஹவுஸ் இல்லைன்னா அந்த இடம் ரொம்ப டெரிபிள் ஆகிரும். ஏன்னா எல்லாரும் வந்து அந்த மேஜிக் வாட்டரை வந்து அப்டைன் பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்து, ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் எல்ட்ராகன் ஃபேமிலியில் கொஞ்சோண்டு மெம்பர்ஸ் தான் மேஜாக இருக்காங்க, இன்க்ளூடிங் பிளாஸா யாருன்னா அந்த இப்போ இருக்காங்களே லீடர், அவங்கள தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது போக இந்த மாதிரி மற்ற மேஜிக் வாட்டரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இருக்கிறத வச்சு எப்படியாச்சும் நம்மளுக்கு நாமளே, அதாவது எல்ட்ராகன் ஃபேமிலியோட ப்ரையாரிட்டி மிஷினாக இதை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற அந்த வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்ன பிளேஸ் தான் சார், அது வந்து தி அபண்டன்ட் ட்ராகன் ஃபாரஸ்ட்டில் தான் வந்திருக்கு. அது நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க வேண்டிய இடம் தான். ஏன்னா அந்த பார்டரில் ஒரு சின்ன பார்டர் வந்து ஷிமிஷை சுற்றி இருக்குது, மற்ற ரீஜியனும் அந்த இடத்துல தான் சுற்றி இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தோட சண்டை போட்டு தான் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த அபண்டன்ட் ட்ராகன் ஃபாரஸ்ட்டை காமிக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஃபாரஸ்ட், அதாவது அது எல்லாமே எல்ட்ராகன் டெரிட்டரி சேர்ந்தாதான்.
ஆனால் சில இடத்துல மட்டும் மற்ற ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸோட ஹவுஸ் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. அது போக அதில் எல்ட்ராகனுக்கு ஏற்ற மாதிரி இன்னொன்று ஒரு மேஜர் ஃபேமிலி இருக்குது, கர்பியாஸ் ஃபேமிலி. அவங்களும் இந்த கிரேட் அபடன் ஃபால் வந்து அவங்களுக்குன்னு கிளைம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வந்து பேக்ரவுண்டில் ஒரு ஆத்தர் அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அப்போ ஈயன் என்ன சொல்கிறாங்கன்னா, அது போக இந்த ரிஃப்ட் பார்த்தீங்கன்னா எல்ட்ராகன் லேண்டு கிட்ட தான் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இதோட லொக்கேஷன் பார்த்தா இது வந்து ஒரு ஸ்பெஷல் டொமைன் மாதிரி இருக்குது. இது வந்து அப்படியே அந்த கரபாஸ் டெரிட்டரியோட இணையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு அந்த மேப் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த க்ளோ ஆகுதுல அந்த மேப்போட அளவு தெரியுது, அந்த ஒளி, அது ஃபுல்லாமே வந்து ஒரு ரிஃப்ட் தான். அந்த ரிஃப்டில் வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கிறது வந்து சேர்ந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ இது அளவு பார்த்தோம்னா அதாவது அந்த பக்கத்தில் இருக்க ஃபேமிலி இங்கே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, இதை வந்து சூறையாடறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆனால் அவங்க அதுக்கு தானே லாய்க்கு இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி மோப்பம் முடிக்கிறக்காக வருவாங்க. அதனால் அவங்க டிடெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இது எல்லாத்தையும் முடிச்சாகணும் அப்படின்னு வந்து ஹெட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லாத்தையும், அது போக அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணணும். அந்த ஸ்பெஷல் ரிஃப்ட்டும் சரி, அந்த பார்டரும் சரி, நம்ம தான் வந்து எப்படி இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களோட கண் இந்த இடத்துல படுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஸ்பெஷல் ரிஃப்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம இது எல்லாத்தையும் முடிச்சாகணும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீ என்ன பண்ணு, ட்ராகன் நெஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணு, எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லு, இது எல்லாம் அவங்களோட எக்ஸாம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஹின்னு வந்து புரிஞ்சிச்சு மயிலாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தா லைக்கா வந்து இங்கே என்ன ட்ரைனிங் பண்ணுறாங்கன்னு போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே என்ன ட்ரைனிங் பண்ணுறாங்கன்னு பார்க்க வந்திருக்காங்க. ஜீக்கி அப்போ நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல எல்லாரும் அப்போ சிலினி என்ன பண்ணுறாங்கன்னா, வானத்துலேருந்து ஃபூஃபா ஸ்வாட் டெக்னிக் சாக்கா ஸ்கேட் அண்ட் பிளாசம் அப்படின்னு சொல்லி மேலே இந்த ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. பக்கத்தில் பார்த்தா ராண்டான் வந்து எல்ட்ராகன் ஸ்டைல் கார்டியன் ஷீல்ட் டெக்னிக் கிங்கிஸ்டான் கங் ராக் வால்ஸ் ஃபீஸ்ட் அப்படின்னு வராங்க. முன்னாடி பார்த்தா லாகியஸ் வந்து ஹான்ஷூ ஸ்பியர் டெக்னிக் சூஷிங் வாட்டர் ஷீல்ட் வாயில கது அப்படி தான் வருது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 பேர் வேகம் வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ அசால்ட்டாக கை கட்டிக்கிட்டு கேஷுவலாக நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோ ஒரு பார்வை தான் பார்க்குறான். அந்த 3 அட்டாக்கும் அவன் வந்து தடுக்கிறான். அவன் கையில் ஒரு ஷீல்டை வச்சு சும்மா வச்சு தடுக்கிறான், இன்னொன்று ஸ்பியரை கையை வச்சு தடுக்கிறான், இன்னொன்று ஃபீஸ்ட்டு அப்போ ஒரு ஸ்பியர் நேராக நம்ம ஹீரோட வாய்க்கிட்ட போய்கிட்டு இருக்கு. பட் அது போய் ஒன்றும் வந்து உள்ளே தள்ளலை. நல்லா தான் அட்டாக் பண்ணியிருக்க. ஆனால் இது அந்த ஸ்பியரை வச்சு நம்ம ஹீரோ வந்து லாகியஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா, அதாவது இது பண்ணிக்கிட்டு இருக்கான். டே லாகியஸ் இப்பெல்லாம் பண்ணாத, ரொம்ப ஸ்ட்ரென்த்தெல்லாம் கொடுக்காத, அதனால் உன்னோட ஸ்பியர் ஆட்டே வந்து கெட்டு போயிடும் ஒழுங்கு அப்போ அப்படின்னு சொல்லும்போது லாகியஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறான். கையில் பார்த்தா ஸ்பியர் இருக்குது. லாகியஸோட ஏஜ் வந்து 11 காமிக்கிறாங்க. அது போக செலினி நீ வந்து கொஞ்சம் ஸ்பீடில் ஃபோக்கஸ் வச்சுருக்க, அதை கொஞ்சம் தடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் கொடுக்கப்பாரு, ரொம்பலாம் வெயிட் கொடுக்காத, கொஞ்சம் நல்லா பேலன்ஸாக பண்ணு, ஏன்னா ஒன்று அதிகமாக இருந்துச்சுன்னா அட்டாக் ஒழுங்காக போகாது அப்படின்னு சொல்லும்போது செலினி ஓகேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ராம்டான் நீ வந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ராம்டான் காமிக்கிறாங்க 12 ஏஜ். சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எப்பயும் போல் பேசிவாக இருக்கணும்னு, ஆனால் நல்லா நீங்கள் அட்டாக் பண்ண, ஸோ எல்லோரும் வாங்க வேகமாக வாங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சரி ஓகே அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்களே. அப்போ லைக்கா வந்து இன்னும் இவன் இன்சேனாக தான் இருக்கானா அப்படின்னு சொல்லும்போது, இன்சேனா யாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் எல்லாத்தையும் வந்து உன்கிட்ட சண்டை போட சொல்கிறேன், நீ வந்து அதான் கையில் எந்த கவசம் எதுவுமே இல்லாமல் அடியெல்லாம் கையில் உடம்புல வாங்குற, இந்த மாதிரி உன்னோட பைத்தியத்தனத்துக்கு ஒரு சோர்ஸ் என்ன பவர் அப்படின்னு வந்து லைக்கா கேட்குறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க, இங்கே வந்து ப்ராப்பர் ட்ரைனிங், அது போக பார்த்தியா என்னோட ட்ரைனிங்னால எப்படி நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு அப்படி காமிக்கும் போது ஹீரோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே பார்த்தா 6 பேக் அந்த மாதிரிலாம் வந்த மாதிரி காமிக்கிறாங்க. என் பாடி பற்றியா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு, இதான் வந்து என்னோட சோர்ஸ் பவர் பார்த்தியா அப்படின்னு வந்து ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஆமாம் சோர்ஸ் பவர், அட்லீஸ்ட் நீ பேசும்போது கொஞ்சமாச்சும் அட்டாக்கை பண்ணாமல் நேராக பேசலாம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிட்டே அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ இல்லை ஒரு ஆளா அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி வந்து லாகியஸ் வந்து ஒரு ஸ்பீரை வச்சு ஒரே கோடு. பட் வந்து லாகியஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா ஆல்ரெடி லைக்கா ஜீக்கி வந்து எவ்வளோ சீரியஸாக வந்து இன்சேனாக இருக்காங்க, அடித்தா உள்ள அடிய போக மாட்டேது அப்படின்னு வந்து லாகியஸ் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் ஸ்ட்ரேஞ்சாக தாண்டா இருக்கீங்க, அது போக அவனோட கம்பேர் பண்ணி நீ அப்படி தாண்டா இருக்கு, அவன் கூட சேர்ந்து நீ எப்படி மாறிக்கிட்டியா அப்படின்னு வந்து லைக்கா கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
இந்த சைடு ராம்டானும் சரி நீ வந்து அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோதான் இந்த டிஃபென்ஸ் பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து ராம்டான் கேட்குறாங்க. ஆமாம், இவர் வந்து எதோ மிஸ்டீரியஸாக இவர் அது ஹியூமன் பாடி தானா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி மாற்றி மாற்றி அடிக்கிறாங்களே, ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஏற்படலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜிகே பற்றியெல்லாம் ஹியூமன்லாம் சொல்லாதீங்க. அவன் ஹியூமன்லாம் கிடையாது, அவன் நம்மள ஒரு ஆளே கிடையாது. அவன் வந்து ஏதோ ஒரு ஆள், ஏதோ ஒரு டீமன் சைல்டு அப்படின்னு வந்து லைக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்குப்பா நீ இன்சல்ட் பண்ணுற, நீ பேசுகிற இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஜிகி சொல்கிறான். அது போக உனக்கு எந்த வேலையும் இல்லைன்னா ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு ஜிகி சொல்லும்ப. ட்ரைனிங்கா? இல்லை அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு சொல்லணும் அப்படின்னு வந்து லைக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்லணும்? அது பார்த்தோன்னா நம்ம வந்து சீக்கிரமாகவே மற்ற ட்ராகன் நெஸ்ட்டை வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு லைக்கா சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோஸ் இருக்கிற குரூப் வந்து ஈஸ்ட் குரூப்புன்னு சொல்கிறாங்க. மற்றது நார்த்து வெஸ்ட்டு சவுத்தெல்லாம் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து ட்ராகன் நெஸ்ட்டு தான். அது போக அந்த ஹெட்டு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஹெட்டு சொன்ன அந்த ட்ராகன் நெஸ்ட்டு இந்த டீம் தான். ஸோ இவங்க தான் அந்த ஸ்பெஷல் லிஃப்ட்டுக்கு போகிறாங்க ஃப்யூச்சரில். அப்போ லாக்கியஸ் வந்து அப்படியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ராம்டான். இது ஃபைனலாக அந்த டைம் வந்துடுச்சா அப்படின்னு ராம்டான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆமாம் அடுத்த டெஸ்ட் எப்போ அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது தெரில, அது மேபி வரலாம் வராமல் போகலாம், அது எப்போ வரும்னு தெரில, ஆனால் வரும் கண்டிப்பாக அப்படின்னு வந்து லைக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் உனக்கு மட்டும் எப்படிடா கிடைக்கிது அப்படின்னு வந்து ஜிகி வந்து லைக்கிட்ட கேட்குறாங்க. நான் இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தாவே உனக்கு தெரியும், அது வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அதுலேருந்து நீ காத்துக்கலாம் அப்படின்னு வந்து லேடி லைக்கா ஒட்டி கேட்டுட்டு வந்ததை வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆனால் நான் போனால் மட்டும் அவங்க என்னை பார்த்துட்டு அங்கிட்டு ஓடி போயிடுறாங்க, நீ மட்டும் எப்படி ஒட்டி கேட்குற? அது போக நீ ஃப்யூச்சர் ஹெட்டு கேண்டிக்கிட்டனால இருக்குமோ? நீங்கள் பேசுகிறது சுற்றி முற்றியெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறவங்க மற்றவங்க கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஜிகி கேட்குறானா? யாருக்கு தெரியும், நான் தான் ஃப்யூச்சர் ஹெட்டு கேண்டிடேட்லாம், அதனால அப்படி இருக்கலாம் அப்படின்னு வந்து லைக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்த்தா லைக்கா ஒட்டி கேட்குற மாதிரியும் அதை பார்த்துட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. சரி இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அங்கே ஒருத்தன் இருக்கான் அந்த வெஸ்ட் ஹாலில் அப்படின்னு வந்து லைக்கா வந்து சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக அவனும் வந்து ஒரு ஹெட் கேண்டிடேட் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சவுண்டு கேட்டால் நல்லா தானே இருக்குது, கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் போலே அப்படின்னு நம்ம ஜிகி சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் நாள் கழித்து எக்கச்சக்கமான குரூப் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம எல்லாம் இந்த அரியனாக்கு கேதர் ஆகிட்டோம். சரி, இதில் எப்படி கிரேடு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ லைக் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார்த்ததுக்கு அடுத்து தெரியுது, அப்போ அது வந்து ரூமர்ஸ் கிடையாது, உண்மை தான் போல், எல்லா சைட்லேருந்து அந்த வெஸ்ட் ஈஸ்ட்டு நார்த்து எல்லாமே வந்துட்டாங்க போல் அப்படின்னு வந்து லைக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடுலேருந்து அந்த சைட்லேருந்து யாரோ வந்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஃப்ரையா இருக்கீங்களா, கொஞ்சம் வாய முறீங்களா, தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃப்ரையா உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த சைடு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அமைதியாக. ஓகே குட், இப்போலேருந்து 3 நாள் கழித்து உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அது என்னன்னா, நீங்கள் இருக்கிற எல்லா ட்ராகன் நெஸ்ட்டோட சண்டை போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஆர்வமாக இருக்காங்க. இங்கே லாகியஸ் மட்டும் கொஞ்சம் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் அப்படியே ஓகே பார்த்துடலாம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கா. அதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. என்ன காரணம், வீடியோ நெக்ஸ்ட்டு இது பண்ண எல்லாமே கிராஷ் ஆயிடுச்சு. அது ஒரு 30 மினிட்ஸ் மேலேயே பேசியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த 12, 7 இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாத்தையும் பண்ணியும் கிராஷ் ஆகி போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ திரும்பியும் நெக்ஸ்ட்டு டைம் போடும்போது சேர்த்து போட்டுறேன். இந்த ஆர்க்கை இதோட முடிக்கிறேன். இதுக்கடுத்து இன்னும் நல்லா தான் இருக்கும், பட் வந்து அது பாதியில் முடிகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போதைக்கு இதை முடிச்சுக்கிறேன். ஸோ கோச்சிக்காதீங்க, நெக்ஸ்ட்டு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம அடுத்த மானுவலாக போட ஆரம்பிச்சிடும். இது வீக்காக வந்துடும். ஸோ பை கைஸ்.